ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நெல்லிக்காய் நாட்டு கூட 7 அடி வெட்டியிருக்கிறேன். 7 அடி அளவு, 20 நீட்டு, அகலத்தில் வந்து 8 வச்சுருக்கிறேன். 7 அடி வெட்டியிருக்கிறேன். நெல்லிக்காய் முடிச்சு 4க்கு 1 சேர்த்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கேன். போட்டு சுற்றிரும் டீப்பு வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இதை ரோஸாவும் போட்டு டீப்பு வச்சுக்கலாம். இதுவும் ஒரு புது மாடலு தான். நீங்கள் அந்தமாரியும் போட்டுக்கலாம், இதேமாரியும் போட்டுக்கலாம். அது கஷ்டமாக இருந்தால் இந்தமாரியும் போட்டுக்கலாம். ரோஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் போட்டு போடுங்க. இது 4 ஒயரில் நெல்லிக்காய் உங்களுக்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், அடி எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். சைடில் பாருங்கள். இதில் வந்து ஓரத்தில் நான் தென்னங்குச்சி வச்சு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கிறேன். அடியிலையும் நான் தென்னங்குச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 2 வீடியோ லஞ்சு கூட வீடியோ நான் போட இருக்கிறேன். போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போடுங்க, கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 8 அடி போட்டிருக்கேன். 8 வரிசை நீட்டு வந்து உங்களுக்கு வந்து 20 போட்டிருக்கேன். 4க்கு 1 ஒயர் வச்சு இந்த இடையில 2 சேர்த்து ஒரு பூ போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு நாட்டு. அதேமாரி 4க்கு 1 ஒயர் வச்சு எங்கே பார்த்தாலும் ஒரு நாட்டு போட்டிருக்கேன். இது வந்து இது என்ன கூடனாக்க நெல்லிக்காய் கூட, நெல்லிக்காய் முடிச்சு போடலான்னு இருக்கிறேன். அதுக்கு வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டு அதை சுற்றிரும் நான் வந்து ஓரத்தில் வந்து டீப்பு போடலான்னு இருக்கிறேன். இதுவும் புது மாதிரியான கூட தான். உங்களுக்கு ரோஸ் வரலன்னா இதேமாரி போடுங்க. இதுவும் லஞ்சு கூட அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், 8 அடி 8 வரிசை நீட்டில் வந்து 20 போட்டிருக்கேன். 7 அடி தான் வெட்டியிருக்கேன். இதுக்கும் 7 அடி வெட்டியிருக்கிறேன். இதேமாரியே நீங்களும் வெட்டி போடுங்க. இது வந்து நெல்லிக்காய் முடிச்சு போடும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த சைடு வண்டி நான் பின்னிருக்கிறேன். இந்த சைடு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 4க்கு ஒயர் ஒரு ஒயர் சேர்த்து நம்ம பின்னிருக்கோம். இது அமலா நாட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதேமாரி அமலா நாட்டு தான் நம்ம போட போகிறோம். இந்த 4 பூ இருக்குது பாருங்கள். 4 பூவில் நடு சென்டரில் உள்ள 2 ஒயரையும் எடுத்து ரெண்டையும் ஒரு நாட்டு போட்டுடணும். போட்டுட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஒயர் எடுத்து இந்த ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டுடணும். ரோஸ் கூடையில் நம்ம வந்து ஒரு 2 சேர்த்து போட்டோம். இதை நடு சென்டர்லேருந்து போடணும். நடு சென்டர்லேருந்து போட்டு 4க்கு ஒரு ஒயரை சேர்த்துருக்கோம். அதில் வந்து நடு சென்டரில் 4ல் நடு சென்டரில் உள்ள ஒயரை எடுத்து போட்டுட்டு சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று போட்டு உச்சியில் ஒரு நாட்டு போட்டுடணும். போட்டுட்டு 4 இங்கே பாருங்கள், 4 முக்கோணமாக வந்துட்டு. இப்போ வந்து இந்த சைடில் பார்டர் கட்டுற மாதிரி இந்த சைடில் உள்ள மஞ்சள் ஒயரில் இந்த இப்படி வரிசையில் போட்டு வர வேண்டியதான். இதில் 2 நாட்டு வரும், அந்த சைடு 2 நாட்டு வரும். இப்படி போட்டோம்னா வச்சு வந்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அமலா நாட்டு போடலாம். அமலா நாட்டு போட்டு நீங்கள் பின்னாலும் சரி, இதே மாடலில் வந்து நீங்கள் ரோஸ் போட்டாலும் சரி, போட்டு டீப்பு போட்டிங்கன்னா ஈஸியாக வரும். ஏன்னா இது 4 ஒயர் தான். நீங்கள் வந்து ரோஸ் போட்டும் பின்னலாம், இல்லாட்டினா நீங்கள் வந்து அமலா நாட்டாகவும் போட்டு பின்னலாம். டீப்பு இடையில போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது எல்லோரும் பின்னலாம், ஈஸியாக வந்துடும். இருவரும் பின்னிடலாம். இது பாருங்கள், இப்படி கூரா இப்படி முக்கோணமாக வந்துடும். இந்த முக்கோணத்தில் அதேமாரி இந்த சைடும் இந்த இதுலேயும் அதேமாரி பின்னிடுங்க. இதை பாருங்கள், இது 2லேயும் நான் இப்போ வந்து அமலா நாட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த 4 ஒயர் இருக்குது பாருங்கள், முக்கோணமாக வந்துடுச்சு. அந்த முக்கோணமாக வந்ததில் நடு சென்டரில் உள்ள 4 ஒயரையும் எடுக்கணும். 4 ஒயர்லேயும் 4 டீப்பு கொடுத்துடணும். இது நான் வேறு கலர் வாங்கலான்னு தான் போனேன். வேறு கலர் இல்லை, கருப்பு தான் இருந்துச்சு. சரி, நான் வாங்கிட்டு வந்துட்டோம். சிவப்பு வாங்குவோம், வேறு ஏதாவது கலர் இருந்தால் வாங்குவோன்னு பார்த்தா எல்லா கலர் இருந்துச்சு, எல்லாம் வித்துடுச்சு பிறகு. இந்த கருப்பு தான் இருக்குனாரு. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ரோஸுக்கு இடது பக்கம் வளைப்போம், அமலா நாட்டுக்கு வலது பக்கம் வளைச்சிட்டு இந்த இதை எடுத்து இப்படி சுற்றி இப்படி பிடிச்சிக்கணும். இந்த ஒயர் எடுத்து 3வது ஒயர் இதையும் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இதை எடுத்து
4வது ஒயர். இது 4 அம்லா நாட்டு. 4ஐயும் எடுத்து 4வது ஒயரை எடுத்து இப்படி இழுத்து இப்படி பிடிச்சிக்கணும். இது மொதல் ஒயரை எடுத்து இப்படி மேலே வச்சிடணும். 2வது ஒயரை எடுத்து தான் 2வது லூப்பில் மாட்டணும். 3வது ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் மாட்டணும். 4வது ஒயரை எடுத்து 3 லூப்லேயும் மாட்டிடணும். அதாங்க இதுதான் அம்லா நாட்டு. நீங்கள் 3ல் தான் பின்னியிருப்பீங்க. இது 4லையும் நீங்கள் பின்னியிருப்பீங்க. பின்னாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அம்லா நாட்டு 4 அம்லா நாட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து இது 4லேயும் மாட்டணும். இப்போ இது 2லையும் நான் மாட்டி பின்னி காட்டுறேன். அதில் வந்து 12 டீப்பு மாட்டணும். போன குடையில், ரோஸ் குடையில். இது வந்து 8 டீப்பு மாட்டினா போதும். மொதல் 2 வரிசையில் மாட்டியிருக்கிறேன். 2 ஒயரில். 4லையும் மாட்டலாம், உருவி விழுந்துடுது. அதனால் நான் வந்து 2லையும் எண்டில் மாட்டிக்கிறேன். இப்போ இந்த சைடு 2, அதுலேயும் 2 டிப்பு மாட்டிக்கிட்டு இதில் 2 நாட்டு பூ போடும். இந்த கூடை முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பேக்கு பண்ணு கேட்டிருக்காங்க. அதை நான் பேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைன் கூட போட்டு காட்டுறேன். மயில் கூட போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அது எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. இதை 2 போட்டு உச்சியில் ஒரு மஞ்சள் கலர் போட்டோம்னா அழகாக வந்துடும் அம்லா நாட்டு. இங்கே பாருங்கள். அதேமாரி இந்த சைடு பின்னணும். இதை வந்து நான் வந்து காட்டியிருக்கிறேன், ஒரு நடை தான் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. மறுபடியும் இந்த 4 ஒயரை எடுத்து பின்னுறேன் பாருங்கள். இந்த 4 ஒயரில் வந்து சென்டரில் 2 ஒயரை எடுத்து போட்டுட்டு இந்த சைடில் உள்ள ஒயரை எடுத்து போட்டுட்டு இந்த சைடில் உள்ள ஒயரை எடுத்து 4க்கு ஒரு ஒயரு சேர்த்து பின்னுறதே தான். பார்க்காதவங்க இதை, பின்னாதவங்க இதை பார்த்துக்குங்க. இதில் பிஸ்கட்டு நான் போட்டு காட்டியிருப்பேன். அம்லா நாட்டும் போடலாம், அதேமாரி ரோஸும் போடலாம். இந்த சைடில் உள்ள மஞ்சள் ஒயரை எடுத்து பார்டர் கட்டின மாதிரி இதில் 2 நாட்டு, அந்த சைடில் 2 நாட்டு, உச்சியில் ஒரு மஞ்சள் நாட்டு சேர்ந்த மாதிரி வரும். இது 4 ரோஸாகவும் நீங்கள் போட்டுக்கோங்க. சின்ன ரோஸ் மாதிரி நல்லாயிருக்கும். 6ல் போடுறது கஷ்டமாக இருந்தால் 4ல் போட்டுக்கோங்க. அதுக்கு தான் நான் இந்த அம்லா நாட்டு போட்டு காட்டுறேன். முடிஞ்சிடுச்சு. அதேமாரி தாங்க போடணும். இன்னும் லஞ்சு கூட டிசைன் லஞ்சு கூட இருக்குது. சாதா நாட்டிலே நல்ல டிசைனாக வர மாதிரிலாம் வச்சுருக்குறேன். அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் வந்து 4லேயும் ஒயரு போக்கணும். இதில் 2 பூ காட்டுறேன். எனக்கு வந்து வீடியோ ஓடிடும், அதனால தான் அந்த இதில் ஒரு பூ போட்டு காட்டினேன். வலது பக்கம் மடிச்சுக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து இப்படி மடித்து இப்படி வச்சுக்கணும். இது 3வது ஒயரு. 4வது ஒயரை எடுத்து சுற்றி போட்டு பிடிச்சிக்கணும். மொதல் ஒயரை எடுத்து இப்படி மேலே தூக்கி வைக்கணும். 2வது ஒயரை 2வது லூப்பில் விடணும். 3வது ஒயரை 2 லூப்பில் விடணும். 4வது ஒயரை 3 லூப்லேயும் விட்டுறணும். அதாங்க அம்லா நாட்டு ரெடி ஆகிடும். டீப்பு வந்து உள்ளே போகாமல் இழுத்து விட்டுக்கோங்க.
இது ரெண்டுலேயும் கோத்துக்கணும். உசரத்தில் சரசரன்னு பின்ன வரல. இது ரெண்டுலேயும் போட்டுட்டு இந்த மஞ்சள் எடுத்து பார்டர் கட்டின மாதிரி போடணும். அம்லா நாட்டை சுற்றிரும் இது டீப்பு போடணுமே ஒழிஞ்சு அந்தாண்டு ஒயர்லலாம் நீங்கள் போடக்கூடாது. இந்த 2 ஒயரு இந்த ரெண்டுலேயும் போத்துட்டு இப்போ இந்த மஞ்சள் ஒயரை எடுத்து பார்டர் கட்டிடணும். ஆரம்பத்துலேருந்து எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். இது லஞ்சு கூட இன்னும் 2 டிசைன் இருக்குது, நான் போட்டு காட்டுறேன். பேக்கு ஒன்று பின்னிட்டு நான் போட்டு காட்டுறேன். அது பாருங்கள், 2 பூ பின்னிருக்கிறேன். இந்த சைடில் பாருங்கள். இந்த கூட பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பேக் பின்னிட்டு நான் போட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபுல் கூடையும் போட்டுட்டேன். எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து எனக்கு வந்து 7 பூ சைடில் வந்து 7 பூ வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இதையும் சேர்த்து 1 2 3 4 5 6 7 பூ வந்துருக்கு. சைடில் 7 அடி தான் வெட்டியிருக்கேன். கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்க, ஓரத்தில் வந்து அப்படியே தென்னங்குச்சி வச்சுருக்குறேன். பாக்ஸ் மாதிரி இருக்கட்டும்னு. இவ்வளோ நல்லா இருக்கும். காது போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு.